வணக்கம். இந்த தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா, சரியான போங்கு. ஆங்கிலத்த சொல்லணும்னா வந்து ஸ்கேம். செம்மையான ஸ்கேம். மக்கள ஏமாத்தக்கூடிய ஒரு ஸ்கேம். ஏன் திமுக வந்து எல்லாரையும் ஏமாத்தும். திமுகவே ஏமாத்தி ஸ்கேம் பண்ண ஒரு கட்சி. இந்த தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து எந்த ஒரு விதத்திலயுமே வந்து கனெக்ட்டே இல்லாம, அவங்களோட தேவையே இல்லாத ஒரு கட்சினா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட அரசியல் வரைக்கும் தேமுதிக தான்பா. இப்ப நம்மளுக்கு வந்து சில கட்சிகளோட நடவடிக்கை பிடிக்காம இருக்கலாம். அவங்களோட கொள்கை பிடிக்காம இருக்கலாம். தலைவர் வந்து யார் கூட இருக்கான்றது பிடிக்காம இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்களேன். அது விசிகாவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், ஏன் மதிமுக போன்ற கட்சிகளா கூட இருக்கட்டுமே, அவங்க அரசியல்ல வந்து இந்த ஒரு 5 வருஷம் வந்து களமாடி இருப்பாங்க. இல்ல ஏதோ ஒரு கூட்டணி கூட முட்டு குடுத்தாவது வந்து பயணிச்சிருப்பாங்க. அப்படி கடந்த 5 வருடமா வந்து பார்த்தீங்கன்னா, சீன்லே இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு கட்சி தான் தேமுதிக. அவங்க எப்போ திருப்பி சீன்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியாதைக்குரிய கேப்டன் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற விஜயகாந்த் அவர்கள். அவருடைய இறப்புக்கு அப்புறம் அவருடைய பேசுபொருள் அந்த நேரத்தில் வந்து அவர் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லவர் வந்து இருக்கிறப்போ வந்து பாராட்டுறதோட அந்த அருமை தெரிஞ்சதோட இறந்ததுக்கு அப்புறம் வந்து போற்றி புகழ்வது தான் பார்த்தீங்கன்னா உலக மரபு அப்படிங்கிறனால அவருடைய இறப்புக்கு அப்புறம் அந்த கும்பல் எல்லாமே வந்து அவரோட இறப்புக்கு வந்து அந்த ஊர்வலத்தெல்லாம் போனது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மேலே வந்து ஒரு ரீபர்த் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் வந்து அந்த டைமில் வந்துச்சு. அதை கரெக்டாக என்ன பண்ணுறாங்க பிரேமலதா விஜயகாந்த் கேபிட்டலைஸ் பண்ணி இந்த குரு பூஜை அந்த கான்செப்டே அவங்களுக்கு புரியுதானு தெரியல. டக்குன்னு அவருடைய சமாதியை வந்து பார்த்தீங்கன்னா அலங்கரித்து அது ஒரு கோவில் மாதிரி பண்ணி குரு பூஜை பண்ணி அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய அரசியலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான புரளிகள்லாம் வருது அப்படின்னா விஜயகாந்த் வந்து விஜயை வந்து ஏற்றி விட்டாரு. அதற்கு கைமாறாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோடைய கட்சி விஜயுடைய அரசியல் கட்சி கூட வந்து சேர்ந்து பயணிக்க போகுது. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டுகள் போயிட்டு இருந்துச்சு. இதை வந்து ஏற்படுத்தி விட்டதே அவங்களோட தரப்பு தான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட சேர்ந்து பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு போயிட்டு இப்போ எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் வந்து பிரச்சார பீரங்கியாகவே பண்ணியிருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஒரு விஷயத்தில் பிரேமலதா அவர்கள் வந்து நிஜமாக பாராட்டியே ஆகணும். எந்த கட்சி கூட்டணிக்கு போனாலும் பிரச்சாரம்னு வந்துட்டு சும்மா கில்லி மாதிரி இறங்கிடுறாங்க. லைட்டாக வந்து ஒரு ஜெயலலிதா அவர்களோட டோனை வேற எடுத்துக்கிறாங்க. அது நல்லா பண்ணுறீங்க. அது வந்து உங்கள் ஐ ஹேவ் டு கிவ் இட் டு யூ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பாராட்டி ஆகணும். அதற்கப்புறம் அவங்க கூட ஒரு டீலை போடுறாங்க. அந்த ராஜ்யசபா சீட்டு கிடைக்கல, இல்லை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏன்னா இல்லை அவங்க இவங்களோட வெயிட் தெரிஞ்சு வந்து கழட்டி விடணும்னு நினச்சாங்களா. நடுவில் விஜய் பிரபாகரன் வேற விருதுநகரில் எப்படியாவது போட்டிட்டு ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சோட இறங்கினாங்க. அவர் ஜஸ்ட் மிஸ்ல தோத்துட்டாரு. அவர் ஜெயிச்சது தோத்த நம்மளுக்கு எந்த ஒரு ஒப்பீனியுமே இல்லை. அந்த நேரத்தில் வந்து புலம்புனாங்க, சின்ன பையனை ஜெயிக்க விட்டுருக்கலாமே, அவங்க யாரை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரியான நேரம் பார்த்து அதுக்கப்புறம் பார்கெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னார், ஏங்க இப்போதான் நீங்கள் வந்து திமுக கூட அவங்க வந்து சேர்ந்து போவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தீங்க. எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா இதற்கான டீல் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டக்கூடிய ஒரு அமைச்சர் இவங்க கூட எப்பயோ ஒரு ரகசிய டீலிங் போட்டு இவங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு டீல் வரும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேசி வச்சு எப்பயும் திமுக கூட்டணிக்குள்ள அவங்களை இழுக்கணுன்றதுக்காக அஸ்திவாரத்தையும் அடித்தளத்தையும் போட்டு வச்சுட்டாரு. அதனால எப்பயும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரி சம்மந்தப்பட்ட அந்த டீலிங்ஸ் எல்லாமே வரும். அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போக தேவையில்ல. எந்த அளவுக்கு தேமுதிக ஒரு போங்கு கட்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேசிக்லி உங்களோட வெயிட்டேஜ் என்ன இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, அவர் வந்து இன்னைக்கு வந்து கூட்டணியில் வந்து அவங்க இல்லைன்றனால 0.5% அப்படின்னு சொல்கிறாரு. இதை நான் வந்து உண்மையாக கண்டிக்கிறேன். 0.5% இருந்தால் நீங்கள் ஏங்க அவங்களை கூட்டணியில் வச்சுருந்தீங்க பாராளுமன்ற தேர்தலில் 5 எம்பி சீட் வேறு கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்கலங்க. பிரேமலதாவே சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தப்போ கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், 0.5 அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் தான். 0% ஒரு கட்சிக்கு வாக்கு இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வாக்கு 0% கூட இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் தேமுதிக தான். ஏன்னா தேமுதிகவை நம்ம வந்து எள்ளி நகையாடுறது அவங்கள ரொம்ப சிறுமைப்படுத்துறது ஏதோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் இல்லை. ஒரு கட்சியோட தேவை ஒரு பேஸ் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எல்லா கட்சிக்கும் ஒரு நோக்கம் அவங்களோட தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருந்தாலும் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நிறைய விஷயங்களை சொல்லலாம். பட் தேமுதிக என்ன மாதிரியான ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் 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 அப்படின்ற ஒற்றை நபர் அவர் வந்து ஒரு எழுச்சி அப்படின்னு ஏற்பட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மொழி என்ன சாதின்லாம் பார்க்கல. விஜயகாந்த் எல்லாருமே அவங்க வீட்டில் ஒருவராக பார்த்து வந்து கண்டமேனிக்கு தமிழ்நாட்டுக்கு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. போட்டியிட்ட முதல் எலெக்ஷன்லேயே எம்எல்ஏ சீட்டு வந்து ஜெயிச்சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி அமைச்சு வந்து எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற வரலாறு இருந்தாலும் தேமுதிக அப்படிங்கிற கட்சி வளர்ந்ததுக்கும் நின்னதுக்கும் சாதிச்சதுக்கும் அவ்வளோ தூரம் வந்ததுக்கான முக்கியமான ஒரே ஒரு காரணம் விஜயகாந்த். அந்த முகத்துக்காக மட்டும்தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தனிப்பட்ட ரீதியாக என்ன மாதிரியான ஒரு மனிதர், மக்கள் கூட எப்படி பழகக்கூடியவர், வெள்ளந்தி மனசு கொண்டவர், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சவர்,
கலைஞர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்க 2 பேருமே பீக்ல இருந்தப்போ அவங்களுக்கு எதிராக வந்து பேசினவர். இத்தனைக்கும் அவங்க கூட நட்பு பாராட்டிட்டும் இருந்து அவங்களுக்கு எதிராக வந்து அரசியலும் செய்ய திராணி கொண்டவர். இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி திராணி இல்லாதவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் இல்லாத காலகட்டத்தில் அரசியலுக்குள்ள குதிச்சு பெரிய புரட்சி மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த காலகட்டத்தில் அதான் பண்ணார். அதனால அவரோட தைரியத்தை பார்த்து அவரோட நம்பகத்தன்மையை பார்த்தும் உண்மையாக பேசக்கூடியவர் மனசுலேருந்து பேசக்கூடிய பார்த்து மக்கள் ஒரு பின்னாடி போனாங்க. ஸோ விஜயகாந்த் தான் அவங்களோட கட்சியோட ஒரே யூஎஸ்பி. அதை தாண்டி தேசிய, முற்போக்கு, திராவிடர் கழகம் இந்த வார்த்தையெல்லாம் யாரும் பார்த்து அந்த கட்சிக்கு வரவே இல்லை. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சோல் பர்பஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியாகும் போது இறந்துடுறாரு. மக்கள் எல்லாருமே அன்பு தெரிவிக்கிறாங்க, மரியாதை செலுத்துறாங்க. அவர் எங்கே வைக்கணுமோ மனசில் அங்கே வச்சாங்க. அதற்கப்புறம் தேமுதிகன்ற கட்சியோட தேவை என்ன இருக்கு அரசியல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லவே இல்லை. இதுதான் உண்மை. இப்போ வைகோ எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எதிராக பேசிட்டு போனாரோ அவருக்கா தீ குளிச்சாங்களோ அப்படியே ஒரு பெரிய ரவுண்டு போயிட்டு அதே கட்சியில கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு கொடுக்கறத வாங்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் வைகோ அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதி நிறைய போராட்டங்களை கலந்துருக்காரு. பேச்சாளர் வந்து ஈழ விடுதலை போராட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து போராளிகள் கூட வந்து பயணிச்சிருக்காரு. அந்த நேரத்தில் சில உதவிகள் செஞ்சாரு, பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அரசியல்வாதி அவர் வந்து அவர் இருக்க வரைக்கும் அந்த கட்சி நடத்தும். அதுக்கு அவங்க பையன் வந்து வச்சிருக்காரு. கட்சி வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு போற போக்குல தெரியும். இது பாமக அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சமூகம் சார்ந்த கட்சியாக பார்க்கப்பட்டாலும் ராமதாஸ் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் செய்த அரசியல் மாற்றங்கள் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது ஏராளம். அதை வந்து முற்றிலுமா ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்திற்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிட்டு இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் தேர்ந்த ஒரு ஃபிலாசபர் மட்டும் இல்லாமல் ஒரு படிப்பாளி, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர். கவர்மெண்ட் வேலையை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அரசியல் அப்படிங்கிற காலத்தில் வந்து போராடிட்டு இருக்காரு. அவருடைய நாலேஜ் அப்படிங்கிறது வேற லெவல். அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தமிழக அரசியல் இருக்கவங்களுக்கு தெரியுமா. ஒரு மாதிரி பேச்சாளர் பார்க்கவே முடியாது. அவர்கிட்டயும் நம்மளுக்கு நிறைய முரணான ஒரு பார்வை இருந்தாலும் அவருடைய தேவை இருக்கு. ஸோ அந்த கட்சியோட தேவை இருக்கு. அப்படி நீங்க எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா கட்சியுமே நீங்க வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா தேமுதிகக்கு என்ன தேவை இருக்கு? முழுக்க முழுக்க வியாபார நோக்கம். விஜயகாந்த் அவர்களே மறைவுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்தா போதும், யார் அதிக காசு கொடுப்பா, எங்க நிறைய சீட்டு கிடைக்கும் அப்படின்னு வியாபார நோக்கத்தோடய வந்து பாத்தீங்கன்னா பார்கெயின் 2 சைடுமே பண்ணிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடைசியில திமுக என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. பட் திமுகவே ஒருத்தங்க ஏமாத்தி இத்தனை சீட்டு வாங்க முடியுமா? 10 சீட்டு. அது யாராலும் பார்த்தீங்கன்னா கூடவே சுத்திட்டு இருந்த திருமாவளவன், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ்லாம் வந்து எவ்வளோ எதிர்பார்த்தாங்களோ கம்மியாக கிடைக்கிற நேரத்தில் சொலையாக கடைசியில் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே மூக்கு மேலே வரல வைக்க வச்ச ஆள் தான் வந்து பிரேமலதா விஜயகாந்த். அந்த விதத்தில் ஜமாக்கேரி, அதாவது கில்லாடி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிச்சு விட்டாங்க. அவங்களுக்கு எப்படி இது நடந்தது அப்படிங்கிறத இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பொறாமையோடும் எரிச்சலோடையும் கோவத்தோடையும் ஆச்சரியத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர் பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இவங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஆனால் திமுக என்ன நினச்சி இவங்களுக்கு கொடுத்தது? திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்னசென்ட்லாம் இல்லை. இவங்களும் என்ன ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க, திமுகவுக்கும் என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறனால தான் தேமுதிகவை திருப்பி வந்து உயிர்ப்பிக்கிறாங்க. செத்து போன ஒரு கட்சியை உயிர்ப்பிக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அது எங்கே நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா பிரேமலதா விஜயகாந்த் அந்த 10 சீட்டில் பெரும்பான்மையாக எந்த பின்னணியை கொண்டவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இவ்வளோ நாள் விஜயகாந்த் கட்சி அப்படின்னு இருந்தது. விஜயகாந்த் போயிட்டாருப்பா, அவங்க பையன் இருக்காரு, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க மச்சா இருக்காங்கன்ற மாதிரி கட்சின்றது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தெலுங்கு பேசும் ஒரு சமூகத்தின் சார்புள்ள ஒரு கட்சியாகவே, ஜாதி சங்க கட்சியாவே மாத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லங்க. அவங்க பெரும்பான்மை யாருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மூலியமா நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு திமுக என்ன பண்றாங்க, இந்த லாபியை உள்ள கொண்டு வந்து இதற்குள்ளேயே விளையாட்டி அவங்கள உயிர்ப்பிக்கிறாங்க. எப்படி காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி வந்து அவங்களே சாவடிச்சு பின்னால கரண்ட் ஷாக் கொடுத்து உயிர் கொடுத்து இன்னைக்கு வந்து மூட்டை மேலே தூக்கிட்டு அலையிறாங்களோ அது மாதிரி தேமுதிக வச்சு ஒரு பெரிய கேம் விளையாடுறாங்க. இதுல மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இருக்க திருமாவளவனுக்கு மேடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமரியாதை அதுவும் செய்கிறாங்க. என்ன சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் மேலே நிறைய விமர்சனம் இருந்தாலும் அந்த மேடையில் பிரேமலதா அவர்கள் அவருக்கு செஞ்ச அவமரியாதை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. இந்த மாதிரி ரொம்ப அரகண்டாக இருக்கிற இந்த பிரேமலதா அவர்கள் 0.5 அப்படின்னு சொன்னதுக்கே கோச்சுக்கிறாங்களே. உண்மை என்னன்னா 0% அப்படிங்கிறதா உங்களுடைய வாக்கு வங்கியே. எதுவுமே உங்களுக்கு வாக்கு வங்கியே இல்லை. இன்னைக்கு நீங்கள் போயிட்டு திமுகன்ற கூட்டணி கட்சி கூட சேர்ந்து அவங்களுடைய வாக்குகள்லாம் உங்களுக்காக மாற்றி எப்படியாவது நீங்கள் விருதாச்சலம் ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கட்சியை உயிர்ப்பிக்கிறதுக்காக என்னென்ன வேலைகள்லாம் செய்யலாம். ஏன்னா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அதான் செய்ய முடியும். பட் உங்களை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? ஸோ விஜயகாந்துக்கு நீங்கள் எப்படி துரோகம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் கடைசியில் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அவர் வந்து கலைஞர் இறந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழுதாரு, சமாதிக்கெல்லாம் போயிட்டு வந்து அஞ்சலிலாம் செலுத்தினார். அந்த நேரத்தில் உடல்நிலை சரியில்லை, மனநிலையும் வந்து சரியான ஒரு இதில் இல்லை. அதனால் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பழகிறதுக்கு ரொம்ப வந்து எளிமையானவர் அப்படிங்கிறனால டக்குன்னு மனசில் காட்டிக்கூடியவர். கலைஞர் கூட பழகினதுனால அந்த நேரத்தில் வந்து அழுதாரு, போனார், வந்தார். ஆனால் அவர் அரசியலில் என்னைக்கு வரைக்கும் ஆக்டிவாக இருந்தாரோ முழுக்க அவர் எதிர்த்து அரசியல் செஞ்சு இல்லை கட்சி ஆரம்பிச்சதுக்கு ஒரு கட்சி காரணம் அப்படின்னாலே திமுக தாங்க. உங்களோட சொத்து போனதுக்கான முக்கியமான காரணமே திமுக
தானே பிரிட்ஜ் போட்டாங்களே உங்க மண்டபத்து மேல. ஸோ அவருக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்பவும் அதற்கப்புறம் பாஜக கூட கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திச்சப்பவும் முழுக்க முழுக்க அவர் திமுகவை எதிர்த்தாரு. அதிகமாக யாரை விமர்சித்து பேசியிருக்காருன்னா திமுகவை மட்டும்தான். வாரிசு அரசியலாக இருக்கட்டும், ஊழல், கொள்ளை, அராஜகம் எல்லாத்துக்கும் எதிராகவும் பேசியிருக்காரு. கடைசி வரைக்கும் அவர் இருந்தப்போ திமுக கூட கூட்டணி அப்படிங்கிறது போனதே இல்லை. ஸோ எந்த கட்சி அவருடைய பேரை டேமேஜ் பண்ணிச்சோ, எந்த கட்சி அவருடைய குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டுச்சோ, எந்த கட்சி வந்து அவரோட சொத்தை வந்து அடிச்சதோ, எந்த கட்சி முழுக்க முழுக்க அவர் வந்து ஒரு தப்பானவர், மீடியா முன்னாடி வந்து தெளிவு இல்லாமல் பேசுறவர், இன்னும் சொல்ல முடியாத பல விஷயங்களை ஒரு காமெடி நடிகரை வச்சு உங்களுடைய புருஷனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்களோ அந்த கட்சி கூட தான் இன்னைக்கு போய் கூட்டணி சேர்றது மட்டும் இல்லாம அவங்களோட பிரச்சார பீரங்கியா ஊரா போயிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே எதற்காக? பதவிக்காகவும் பணத்துக்காகவும். ஒரு பெரிய செட்டில்மெண்ட் ஏற்படுத்திச்சு, காரணம் வாங்கிட்டீங்கன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்குள்ள ஸ்பெகுலேஷனுக்குள்ள போகக்கூடாது. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மக்களுக்கு என்ன சேவை செய்யணும், அந்த கட்சியோட நோக்கம் என்ன, தேவை என்ன அப்படின்னு தெரியாம முழுக்க முழுக்க வியாபாரத்திற்காகவே வந்து உள்ளுக்குள்ள வந்து இன்னைக்கு களமாடிட்டு இருக்க ஒரு போங்க கட்சி தான் தேமுதிக. இவங்க ஒருவேளை அதிமுக கூட கூட்டணியில இருந்திருந்தாலும் இப்போ திமுக கூட கூட்டணியில இருக்கிறதுனாலும் அவங்க எங்க இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கட்சிகள் தமிழக அரசியல்ல இருந்து தேவையில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அகற்றப்பட வேண்டிய கட்சி. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நிற்க வச்ச எல்லா சீட்டுக்குமே வந்து தேமுதிகக்கு மக்கள் தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரசியல் நோக்கம், பார்வை, விஷன் எதுவுமே இல்லாமல் தனிப்பட்ட லாகத்துக்காக தங்களை காப்பாற்றிக்கணும், காசு சேர்க்கணும், அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சியை வந்து ஒரு சொத்தாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க எந்த ஒரு அரசியல்வாதியுமே வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கணும். அது தேமுதிகக்கு கிடைக்க போகிற இந்த ரிசல்ட் மூலியமா. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பார்வை இது வந்து புலப்படாமல் இருக்கலாம் இல்லையா, புலப்பட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். அதனால் உங்கள் கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 0% தெலுங்கு கட்சியை பற்றி நான் உங்ககிட்ட பேச வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுப்பா. நான் சொன்ன கருத்து ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்து அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரியாக இருந்துச்சுனாலும் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வேறொரு தலைப்போல உங்களை வந்து சந்திக்கிறேன். மிக்க நன்றி.